ட்ரேட் எடுத்ததுக்கான ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு தோணலை. ஆனாலும் ஸ்மூத்தாக நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகி போச்சு. தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ட்ரேடிங் படிக்காமல் உங்களோட பணத்தை உள்ளே கொண்டு போடாதீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு டெபாசிட் பண்ணுறதும் ஒரு 5ஆம் கிளாஸ் பையன்கிட்ட கொடுத்தாலே அவன் டெபாசிட் பண்ணிடுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூரோ யூஎஸ்டியில் அருமையான ஒரு ட்ரேட் வந்து நேற்று பிளேஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு $2000 மேலேயே ப்ராஃபிட்டு. ஆனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு மேலேயும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனாலும் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நேற்றுக்கான டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ட்ரேட் நம்ம எதுக்காக யூரோ யூஎஸ்டியில் எடுத்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க கோல்டில் மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும், யூரோ யூஎஸ்டியால ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்காக தான் இந்த ஒரு ப்ராஃபிட்டை நான் வந்து இதில் மேக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம். கோல்டில் எதுக்கு மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க? ஃபர்ஸ்ட் திங், கோல்டோட வால்டிலிட்டி ரொம்ப அதிகம். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் உடனே சர்ருன்னு மேலே போகிறதும் சர்ருன்னு கீழே வர்றதும் உடனடியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதும் உடனடியாக டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகுறதுமா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், கோல்டில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுகளுக்கும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு உள்ள மக்கள் இருக்கிறாங்க. தேர்ட் திங், இந்த ஒரு கோல்டில் மட்டும்தான் எல்லா ட்ரேடர்ஸுமே ட்ரேட் எடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் இந்த கோல்டில் தான் ட்ரேட் எடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனநிலையும் இருக்கு. ஒரு நாளைக்கு கோல்டில் நிறைய ட்ரேடுகள் எடுத்து அதில் ஒத்தையாரட்டையாக போட்டு நீங்கள் விளையாடுறதை விட யூரோ யூஎஸ்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கரன்சி பேர்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹை லெவல் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா எல்லா மார்க்கெட்டுகளுமே சேம் தான். ஆனால் நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய லாட் சைஸை பொறுத்து தான் நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட வேரியேஷன் வந்து இருக்கும். நம்ம இந்த யூரோ யூஎஸ்டியில் இந்த ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இதில் யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணோம், எதனால நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். இப்போ யூரோ யூஎஸ்டியில் இந்த ட்ரேடை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கன்ஃபர்மேஷன்கள் எனக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் நான் இந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணேன். இப்போ நம்ம டேரக்டாக சார்ட்லேயே பார்த்துடலாம். இப்போ நமக்கான யூரோ யூஎஸ்டியோட 5 மினிட் டைம் ஃப்ரேமை நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 29ஆம் தேதி 4வது மாதம். இப்போ இதில் நான் கரெக்டாக ட்ரேடு எடுத்த இடம் இப்போ நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன்ல, கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணேன். இந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் மார்க்கெட் ரன் ஆகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 12:25க்கு அந்த ட்ரேடை எடுத்து, அதாவது மத்தியானம் ட்ரேடை எடுத்து கரெக்டாக ஈவினிங் 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ரன் ஆகி தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குது. அந்த அளவுக்கு, அதுவும் 1:1.5 தான் நான் ஆல்ரெடி செட் பண்ணது. இப்போ 100க்கு நம்ம வந்து ஒரு $3000 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி, அதாவது ஒரு 165 பாயிண்ட், அதாவது இந்த ரேஞ்சில் தான் நான் செட் பண்ணது. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், யூரோ யூஎஸ்டி இந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் 1:1 ரேஷியோலே இந்த மார்க்கெட்டை செட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு சில டைம்கள் மட்டும் நான் வந்து அதை எடுத்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஆனாலும் நமக்கு வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகி ஒரு $2000, அதாவது 2000க்கு மேலே தான் அந்த டாலர் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. 200 EMA, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் அதில் வச்சுருக்கிறேன். இண்டிகேட்டர்ஸை வச்சு நான் ட்ரேட் எடுக்கலை. ஜஸ்ட் என்னோட ஒரு சில சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணது. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு 200 EMA நான் இந்த சார்ட்டில் வச்சுருக்கிறேன். இந்த சார்ட்டில் மட்டும் இல்லை, என்னோட எல்லா சார்ட்டுகள்லையும் இந்த 200 EMA அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கண்டினியூவாக இருக்கும். இதை தாண்டி நான் எதையுமே இந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ 200 EMA வந்து டவுன் ட்ரெண்டில் கிளியராக நமக்கு வந்து இருக்குது. அப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த மார்க்கெட்டில் செல்லு தான் எடுக்கணும். மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கோ அந்த ட்ரெண்டில் தான் உங்களோட ட்ரேடுகளை பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் அந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு திங் கிளியர் ஆகிட்டா.
செகண்ட் திங் பாருங்க, அதாவது இந்த டே ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு ஹை பாயிண்டா இருக்கட்டும், ஒரு லோ பாயிண்ட், அதாவது ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, அடுத்தால மறுபடியும் ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகுமா பார்த்தா கிரியேட் ஆகலை. அப்போ நமக்கு அதில் என்ன கிரியேட் ஆயிருக்கு? லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இப்படி கிரியேட் ஆனதுனால மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குது? 200 EMA கட் ஆகி கீழே வந்திருக்கு. இப்படி 200 EMA கட் ஆகி கீழே வந்ததுனால மார்க்கெட் வந்து கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சாச்சு. தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் மார்க்கெட், அதாவது இதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நான் வரைஞ்சி பார்க்கும்போது மறுபடியும் மார்க்கெட் இதை தாண்டி மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட கன்ஃபார்ம்ல தெரிஞ்சதுனால அந்த இடத்துல என்னோட செல் ஆர்டர்களை நான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சில டைம்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தாலும் இதுல வந்து ஹை லெவல் நம்ம ரிஸ்க்குகள் எடுத்தது மாதிரி எனக்கு தோணலை. ட்ரேட் எடுத்ததுக்கான ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு தோணலை. ஆனாலும் ஸ்மூத்தா நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகி போச்சு. இதுல நான் எடுத்த லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 லாட் சைஸ் வந்து நான் வச்சிருந்தேன். என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து $18,000 இருந்ததுனால 18 லாட் சைஸ் நான் வச்சிருந்தேன். அதுவும் யூரோ USDல 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் ப்ரொஃபஷனல் ஆக முடியும். ஒருவேளை உங்களால் இந்த ஃபீல்டில் ப்ரொஃபஷனல் ஆக முடியலை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நல்ல பர்சனலாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களோட மணியை வந்து இதில் டெபாசிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ட்ரேடிங் படிக்காம உங்களோட பணத்தை உள்ள கொண்டு போடாதீங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றதும் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு டெபாசிட் பண்றதும் ஒரு 5ஆம் கிளாஸ் பையன்ட்ட கொடுத்தாலே அவன் டெபாசிட் பண்ணிடுவான். தேவையில்லாம மணியை லாஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங் படிக்கணும். நானும் சின்சியரா இதுல ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர், அதுவும் லைஃப் டைம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா ட்ரேடை கத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்க டெபாசிட் பண்ணுங்க. நல்ல முறையில டெமோல பிராக்டிஸ் எடுங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க இந்த ஒரு ஃபீல்ட்ல நிரந்தரமா நிற்க முடியும். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே என்னோட தனிப்பட்ட முறையில ஒரு பிரைவேட் ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா அதுலேயே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுல கூட உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு அதுக்கு பிறகு கூட பிரைவேட் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ட்ரேடு படிச்சதுக்கு பிறகு உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பந்தான் நீங்க இதுல ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். இந்த மாதிரி ட்ரேட் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, thanks for watching FX Mangold.